أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. الفصل الثالث الاعتقاف. اعتقاف தொடர்பான சட்டங்கள். ரைட், முதலாவது பாபு. இதில் மொத்த பாபு வந்து 5 தான். மொத்தமே தராவி சம்பந்தமாக 5 பாபு தான். ரைட், இதில் அல் ஏத்திகாஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அதாவது இறுதி பத்துகளில் ஏத்திகாஃப். 1865வது இலக்கம். அன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமதான். ரசூல் ஸல்லல்லாஹு ரமதானில் கடைசி பத்தில் என்ன செய்வார்கள்? இஅ்திகாஃப் இருப்பார்கள். புகாரி 2025வது இலக்கம். 1866 அன் அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர மின் ரமதான். ரமதான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி பத்தில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஃபலம் யஅதகிஃபு ஆமன், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு வருஷம் இஅ்திகாஃப் இருக்கல, தொடர்ந்து இருப்பாங்க, ஒரு வருஷம் இருக்கல. ஃபலம்மா கான ஃபில் ஆமில் முக்பில் அத்தகஃப 20, அடுத்த வருடம் என்ன செஞ்சாங்கன்னா 20 நாள் இருந்தாங்க. போன வருடம் 10 இருக்காதனால அடுத்த வருடம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? 20 நாள் என்ன செய்யார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்ப சென்ற வருடத்துடைய ரமதானுடைய இஅ்திகாஃப் என்ன செய்யலாம்? அடுத்த வருடம் கழிக்கலாம். அப்படின்னா என்ன செய்யணும்? 11 என்ன செஞ்சிடணும்? ஆரம்பிச்சிடணும். அதான் 20ஆக என்ன செய்யும் முடியும். இது திருமிதில 803வது இலக்கம். இதை சஹீஹ் என்று என்ன செய்கிறார்? இவர் பதிவு செய்கிறார். இரண்டாவது பாப் லா யதுகுலுல் பைத். இரண்டாவது பாப் வந்து பாபு லா யதுகுலுல் பைத் இல்லா லிஹாஜா. இஅ்திகாஃப் இருப்பவர்கள் வந்து தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. 1867 அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, قالت وان كان رسول الله صلى الله عليه وسلم يدخل علي راسه وهو في المسجد فارجله. ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கின்ற நிலையில் தலையை என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள கதவுக்குள்ளால தலையை போடுவார்கள். நான் என்ன செய்வேன்? தலையை வாரி விடுவேன். வக்கான லா யதுகுலுல் பைத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். இல்லா லிஹாஜத்தின் இதா கான முத்தகிஃபன், ரசூல் ஸல்லல்லாஹு இஅ்திகாஃப்ல இருந்தா ஏதாவது ஒரு தேவைக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? நுழைவாங்களே தவிர வேற எந்த தேவைக்கு என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் அதாவது 1க்கு போறது 2க்கு போறது இந்த தேவைகளுக்கு என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் நுழைவார்கள். புகாரில 2029வது இலக்கம் இது. அடுத்து 1868 அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, قالت السنة على المعتكف ألا يعود مريضا ولا يشهد جنازة. இந்த செய்தியில் வந்து ஒரு குறிப்பிக்கிறேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் தலையை நீட்டுவாங்க, நான் தலையை வாரி விடுவேன்னு வருது. அப்போ அதுலேருந்து என்னென்னு சொன்னால் நமக்கு இப்படி கேட்கலாம், சீப்பு கொண்டு போனால் என்ன பள்ளிக்குன்னு கேட்கலாம். வணங்கிட்டா பள்ளியிலே வரிக்கலாம் தானே, வீட்டுக்குள்ளே தலையை போட்டு வாடுற அளவுக்கு. அப்படின்னா அன்றைய பெண்களோட வளமை கணவனுக்கு என்ன தலை சீவி விடுற எண்ணெய் பூசி விடுகின்ற வளமை வந்து புதுசாக வந்த வளமையெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கு என்ன செஞ்சுக்குது? அந்த வளமை இருந்திருக்கின்றனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்யணும்? தலையை நீட்டினாங்க என்ன செய்யுது வருது. இல்லைன்னா நம்ம சிம்பிளாக என்ன செய்யலாம்? கண்ணாடி சீமை பள்ளி கொண்டு போய்க்கலாம் தானே சொல்லி அதை என்ன செஞ்சுக்கலாம்? முடிச்சிக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்கிறது மார்க்கத்துக்கு பிழையும் இல்லை, இது வளமையிலே என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு செய்தி. ரைட், 1868வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, قالت السنة على المعتكف. இது ரசூலுல்லாஹ் சொன்னதில்ல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. السنة على المعتكف, முஅ்தகிஃப் வந்து இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சுன்னா என்னன்னு சொன்னா, அல்லா யஊத மரீதன், நோயாளி என்ன செய்யக்கூடாது? நோய் விசாரிக்க செல்லக்கூடாது. நோயாளியை ஏன்னா விசாரிக்க சொன்ன ஆரம்பிச்சானா அவர் இஅ்திகாஃப் இருக்க தேவை, டெய்லி போய்கிட்டு தான் நிற்கணும். வலா யஷ்ஹத ஜனாசா, ஜனாசால கலந்து கொள்ள கூடாது. வலா யமஸ்ஸ இம்ரா, மனைவியுடன் உறவு கொள்ளக்கூடாது. வலா யுபாஷிர்ஹா, அவங்க தொடவும் கூடாது. வலா யஹ்ருஜ் லிஹாஜா இல்லா லிமா லா புத்த மின்ஹு, ஏதாவது தேவைக்கு வெளியாகிறதா இருந்தால் எந்த தேவைக்கும் வெளியாகக்கூடாது, மிக அவசியமான தேவைக்கு தவிர. வலா இஅ்திகாஃப இல்லா பிஸௌம், நோன்பு இல்லாமல் இஅ்திகாஃப் இல்லை. நோன்பு இல்லாமல், நோன்பு நாளில் தான் என்னது? நோன்பு பிடிச்சிக்கணும் தான் இஅ்திகாஃப். அப்படின்னா நோன்பு பிடிக்கிற பகல் நோன்பு வைக்கிற நாளாக என்ன செய்யணும்? இருக்கணும். வலா இஅ்திகாஃப இல்லா ஃபி மஸ்ஜிதின் ஜாமி, ஒரு ஜமாத் நடக்கக்கூடிய ஜும்மா நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் என்ன செய்யணும்? ஜமாத் நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் என்ன செய்யணும்? இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இதுதான் சுன்னா. இது அபூதாவுதுல 2473வது இலக்கம். இவர் இந்த தரத்தை வந்து ஹசன் சஹீஹ் என்ன செய்கிறாரு? பதிவு செய்கிறாரு. இவருடைய இஸ்னாத் சம்பந்தமாக இவருடைய அதாவது நூலாசிரியருடைய முடிவு அதுதான். இப்போ இதில் வந்து அதாவது சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. உதாரணமாக ஜமாத்துள்ள பள்ளியில் தான் கட்டாயமாக என்ன செய்யணும்? இஅ்திகாஃப் இருக்கணுமா இல்லையா அப்படின்றதுல முரண்பாடு இருக்குது. அதே போல் என்னது நோன்பு கட்டாயமா, இஅ்திகாஃபுக்கு என்ன நோன்பு கட்டாயமா இல்லையா, இதுக்கு ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு ஆள் வந்து நோன்பு பிடிக்காதவர் ஆகிக்கலாம், அவர் இஅ்திகாஃப் இருக்கலாமா, விளங்கிட்டா? இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் செய்திருக்குது. இப்போ இதுவைகளுக்கெல்லாம் நேரடியான ஆதாரம் இல்லை கட்டாயம் நோன்பு இருக்கணும் என்றதோ, அல்லது என்ன ஜும்மா நடக்கிற பள்ளியாக கட்டாயம் இருக்கணும் அப்படின்றதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. பள்ளி வாயில் ஜமாத் நடக்கக்கூடிய பள்ளி 5 நேரம் தொழக்கூடிய ஒரு பள்ளி வாயில்னா இஅ்திகாஃப் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இரவு என்ன செய்யலாம்? இஅ்திகாஃப் இருக்கலாம் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில் என்ன செய்கிறோம்? நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக பாபு இஅ்திகாஃபின் நிசா, பெண்கள் இஅ்திகாஃப் இருத்தல். இந்த விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்படி அசர் இருக்குது, இப்படி ஒரு செய்தி இருக்குது, இதான் மிக முக்கியம். இங்கே ஒரு ஹதீஸ் இருக்குது, இப்படி ஒரு அசர் இருக்குது, இந்த தகவல் மிக முக்கியம். அதில் உள்ள ஃபிக்ஹ் எடுத்துக்கிற இரண்டாவது
எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் தெரிஞ்சாலே ஆயிஷா சொன்னதா இப்படி ஒரு கூற்று ஒன்று இருக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு இப்படி ஒரு தக்வான் என்ற ஒரு தொழுவிச்சதாக ஒரு என்னது ஒரு செய்தி மூத்தா மாலிக்ல என்ன செய்தி வருது, உமர்லான காலத்தில் இப்படி 20 தொழுவிச்சதா யசீத் இப்னு ரூமான் என்றவர் என்னது அறிவிக்கிறாரு. இப்படி அந்த தகவல்கள் மிக முக்கியம். அதுக்கு பின்னால ஃபிக்ஹ் நம்ம என்ன செய்யலாம், ஒரு அளவு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். பெண்கள் தொழுவித்தல், அந்த பெண்கள் ஏத்திகாஃப் இருத்தல் 1869வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமதானுடைய இறுதி இரவுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஃபகுன்து அத்ரிப் லஹு ஹிபா, நான் ரசூல் அவங்களுக்கு ஒரு டென்ட் ஒன்று பள்ளிக்குள்ள என்ன செய்வேன், அதுக்குள்ள போயிட்டு வரதுக்கு மாதிரி டென்ட் ஒன்று என்ன செய்வேன் அமைப்பேன். ஃபயுஸல்லி சுபஹ சும்ம யதுகுலு, ரசூல் அவங்க சுபஹ் தொழுவார்கள், பின்னர் அதுக்குள்ள போவாங்க. சுபஹ் தொழுவார்கள், பின்னர் அதுக்குள்ள என்ன செய்வாங்க போவாங்க. ஃபஸ்தஅதனத் ஹஃப்ஸா ஆயிஷா அன் தத்ரிப ஹிபாஅன் ஃபஅதினத் லஹா. இப்போ ஹஃப்ஸா என்ன செய்றாங்கன்னா, ஆயிஷா அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க, எனக்கு ஒன்று டென்ட் ஒன்று அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலாக தானே அடிப்பாங்க. அப்போ ஆயிஷா அவங்கள்ட்ட அப்போ ஃபஅதினத் ஆயிஷா சொல்ற ஹஃப்ஸாக்கு என்னது, நீங்கள் ஹஃப்ஸா இல்லாமல் ஆயிஷாலாம் மிச்சம் என்னது நட்பில் நெருக்கமானவங்களா இருப்பாங்க இல்லைங்கிட்டா. அப்போ உமர்லாங்கோட மகள் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு டென்ட் ஒன்று அடிச்சாச்சு. ஃபதரபத் ஹிபான் ஃபலம்மா ரஅத்ஹு ஸைனப் பின்த் ஜஹஷ், ஸைனப் பின்த் ஜஹஷ் இதை காண்றாங்க, 2 டென்ட் இருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு டென்ட், ஹஃப்ஸா ரலியல்லாஹு ஒரு டென்ட். தரபத் ஹிபான் அவங்க கூட ஒரு டென்ட் அடிச்சாங்க. இங்கே ஹஃப்ஸாலாம் அனுமதி கேட்டு ஒரு டென்ட் அடிக்கிறாங்க, அங்கே ஸைனப் என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டு போய் என்ன செய்கிறாங்க ஒரு டென்ட் அடிக்கிறாங்க. ஃபலம்மா அஸ்பஹன் நபி, ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுவிட்டு பார்க்குறாங்க டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு, ஏத்திகாஃபு போக பார்க்குறாங்க. ரஅல் அஹ்பியா, டென்ட் பள்ளியில் அங்கங்கே டென்ட்னா அவங்க தொழாத பகுதி ஒன்று இருக்குது, சுஃபா வாசியில் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. ஏன்னா அவங்க ஆரம்பமாக எங்கே தொழுவிட்டு இருந்தாங்க, சிரியா நோக்கி தொழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அப்படியே சேஞ்சாக எங்கே தொழுதாங்க, இந்த பக்கம் தொழுதாங்க. அப்போ இந்த பக்கம் தொழுதாங்கன்னா அந்த பக்கத்தை விட்டுட்டாங்க. இப்போ நேராக இங்கே வந்து இந்த பக்கம் தொழுதாங்க. சரியா தொழுது அந்த பகுதி தான் சுஃபாவாக இருந்துச்சு. அப்போ அங்கே தான் டென்ட் என்ன செஞ்சாங்க அடித்தாங்க. அப்போ அங்கங்கே சின்ன டென்ட்னா பெரிய டென்ட்டை போட்டு அதுக்குள்ளே எல்லாம் வாஷிங் மிஷினில் இறக்குற மாதிரி அப்படி டென்ட் இல்லை விளங்கிட்டா, சும்மா சாதாரணமாக ஒரு 2 பேர் உட்கார்றதுக்கு மாதிரியான உள்ளுக்கு போயிட்டு வர மாதிரியான டென்ட். இந்த ஒரு டென்ட் அடிச்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுவிட்டு பார்க்குறாங்க, அங்கெல்லாம் டென்ட் தான் இருக்குது. ஆல் பிர்ர துரௌன பிஹின் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறேன், இவங்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இவங்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு தான் இந்த டென்ட்டை அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, இது வந்து ரோசத்தில் என்ன செய்யுது, இந்த டென்ட் எல்லாம் வந்துருக்கு, இந்த டென்ட் வந்து ரோசத்தில் வந்த டென்ட் அப்படின்ற ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது. அதனால ஆல் பிர்ர துரௌன பிஹின், இவங்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு வந்தா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு ஃபதரக்கல் இஅ்திகாஃப ذلك الشهر, இதுக்கு ஒரே தீர்வு, ரசூலுல்லாஹ் அங்கே டென்ட்டை கலைஞ்சிட்டாங்க. அந்த வருஷம் ஏத்திகாஃப் இருக்கல, அந்த மாசமே என்ன செய்யல ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப். வேற இதை தீர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை, அது தீர்க்கிறதுக்கு ஒரே வழி ரசூலுல்லாஹ் டென்ட்டை என்னது தூக்குறது தான் வழி. அதையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க தூக்கிட்டாங்க. அந்த மாசமே ஏத்திகாஃப் இல்லை. சரியா அப்போ பார்த்துக்கங்க. ரைட். சும்மா அத்தகஃப அஷ்ரம் மின் ஷவ்வால், பின்னர் ஷவ்வாலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்களாம். ஏத்திகாஃப் எங்கே போயிட்டு போய் ரமதான்லேருந்து ஷவ்வாலில் ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பெண்கள் பள்ளியில் கொண்டு வந்து என்ன செஞ்சது டென்ட் எல்லாம் அடிச்சது. ரைட். இது புகாரியில் 2033வது இலக்கு. இதை பிற்காலத்தில் அறிவிக்கிறது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்ன செய்கிறாங்க இதை அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துன்னு சொல்லி. 2033 புகாரில் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்த வருஷம் ஏத்திகாஃப் இருந்து கதா செஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று என்ன, ரமதானில் செய்ய வேண்டிய ஏத்திகாஃபை ஷவ்வாலில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க கதா செய்திருக்கிறார்கள். ரைட். அடுத்தது 1870 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, காலத் அத்தகஃபத் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இத்திகாஃப் இருந்தார்கள். இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பெண்மணி இத்திகாஃப் இருந்தா, இம்ராத்து மின் அஸ்வாஜிஹி முஸ்தஹாலா, ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்வோட இத்திகாஃப் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. முஸ்தஹாலா அவங்களுக்கு தொடர் உதிரப்போக்கு இருக்குது. தொடர் அதாவது பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கிற தடை செய்யல ரசூலுல்லாஹ். பெண்கள் தாராளமாக என்ன செய்யலாம் ஏத்திகாஃப் இருக்கலாம், அவங்களுடைய பாதுகாப்பு அந்த சூழல் அந்த அமைப்பு இருக்குமாக இருந்தால். இப்போ இங்கே சவுதி அரேபியாலாம் அதுக்கான செப்பரேட்டான என்னது வழிகள் ஏற்பாடுகள் இருக்குது. ஏத்திகாஃப் இருக்கிற பிள்ளைகள்லாம் இல்லை பெண்கள். அப்படி ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் ஒரு பெண்மணி தொடர் உதிரப்போக்குள்ள மாதாவிடா இல்லை, தொடர் உதிரப்போக்கு தான் என்ன செய்யலாம், தொழணும், நோன்பு வைக்கணும், அவர் சாதாரணமான தொடர் உதிரப்போக்கு இருக்கும். ஃபகான தரல் ஹும்ரத வ சுஃப்ரா, அவங்களுக்கு மஞ்சள் நிறம் அதே போல் சிவந்த நிறத்துல எல்லாம் ரத்தம் என்ன செய்யும் போகும். ஏத்திகாஃப் இருந்த நேரத்தில் ஃபருப்பமா வதஅன தஸ்த தஹ்தஹா வஹிய துஸல்லி, இப்போ அவங்க தொழுவாங்களா இல்லையா, தொழுகிற நேரத்தில் சில நேரத்தில் ப்ளீடிங் ஆகும். அதனால நாங்கள் சில பாத்திரத்தை கூட கீழே என்ன செஞ்சுக்கிறோம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆயிஷாலாம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரில் 2037. அதை யாரும் ஒன்று செய்யலை, குறையாக பள்ளியில் பேசலை. என்னது இவங்களுக்கு தேவையா வீட்டில் தொழலாமே இது இப்படி ஒரு இந்த மாதிரி வார்த்தை எதுவுமே என்ன செய்யலை, யாரும் பேசலை. நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோம், அவங்களோட ப்ளீடிங் அதில் பள்ளியில் வடியாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்
பாத்திரத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த செய்தி புகாரில் 2037 இலக்கம். அதாவது ஒதுக்குற சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயமெல்லாம் என்ன செய்யலை இருக்கிற இடத்து. இதை விட ஒரு பெரிய ஒரு செய்தி பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ரைட். அடுத்தது 4வதாக பாபு ஹல். இப்போ இதெல்லாம் சிலருக்கு புதிய தகவலாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ இந்த தகவல்கள் மிக முக்கியம். சரியா? இது மேலதிக உதிரப்போக்குள்ள பெண் ஏத்திகாஃப் இருக்கலாமா உங்களோட ப்ளீடிங் பள்ளியை பாதிக்காத பிரச்சனை இல்லை. நபித்தோழிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு தட்டை வச்சிருக்கிறாங்க அவங்க தொழுகிற டைமில் அப்படின்றலாம் செய்தியெல்லாம் என்ன செய்யுது இதில் வருது. ரைட். அடுத்ததாக 4வது பாபு ஹல் யஹ்ருஜுல் முத்தகிஃப் லி ஹவாயிஜிஹி. தன்னை தேவைகளுக்காக ஏத்திகாஃப் இருப்பவர் வெளியே போகலாமா? 1871 அலி இப்னுல் ஹுசைன். அலி இப்னுல் ஹுசைன் ஹுசைன் அவங்களுடைய அதாவது தந்தையுடைய பேரும் என்ன, அதாவது அலி, ஹுசைனோட மகனுடைய பேரும் அலி. அலி இப்னுல் ஹுசைன் அன்ன சஃபியத்த ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரத்து. அதாவது சஃபியா ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஃபியா அவங்களுக்கு அறிவிச்சாங்களாம் அலிக்கு. அக்பரத்து அன்ஹா ஜாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். தஸூரு ஃபி இத்திகாஃபி ஃபில் மஸ்ஜித். ரசூலுல்லாஹ் இத்திகாஃப் இருக்கிறாங்க, சஃபியா சந்திக்கிறதுக்கு என்ன செய்றாங்க தெரிஞ்ச செய்தி வராங்க. ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10ல். ஃபதஹத்தத் இன்தஹு சா. ரசூலுல்லாஹ் அவங்களோட கொஞ்ச நேரம் என்ன செய்றாங்க பேசிக்கிட்டிருக்கிறாங்க. சும்ம காமத் தன்கலி, பின்னர் அவங்க போறாங்க. ஃபகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹா யக்லிபுஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன செய்றாங்க விட்டுட்டு வரதுக்காக போறாங்க. சிலவங்களோட வீடு கிட்ட இருக்கும், சிலருடைய வீடு பள்ளி விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும். பள்ளியை சுற்றி தான் ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கும், வெளியால் போக வேண்டியிருக்கும். ஹத்தா இதா பலகத் பாபல் மஸ்ஜித் இந்த பாபி உம்மி சலமா. பள்ளியுடைய பாபு உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்களுடைய பாபு உம்மு சலமாவோட வீடு இருக்குது, அந்த பாபு பள்ளியுடைய பாபு. அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனேயே மர்ர ரஜுலானி மினல் அன்சார், அன்சார்கள் 2 பேர் போய் கண்டிக்கிறாங்க. ஃபசல்லமா அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அவங்கள்ட்ட சலாம் சொல்லிட்டு போறாங்க. ஃபகாலா, அப்போ அந்த நேரத்தில் 2 பேரும் சொல்றாங்க, இல்ல இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, அலா ரிஸ்லிக்குமா, அப்படியே நில்லுங்கண்ணா, என்ன அப்படி நில்லுங்க. இன்னமா ஹிய சஃபியா, என்னோட வாரது யாரு சஃபியா தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பின்த் ஹுயை, ஹுயையுடைய மகள் சஃபியானா. ஃபகால அவங்க 2 பேரும் சுப்ஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மிக தூய்மான். கபுர் அலைஹிம், அவங்களுக்கு அது பெருசாயிட்டு. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னது பெருசு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன சஃபியா அதான் என்னோட போறாங்க சொன்னா அவங்களுக்கு பெரிய பாரமாயிட்டது. ஏண்டா நாங்கள் சொன்னாலும் பெரிய பாரமாக தான் இருக்கும். சாதாரணமாக ஒத்துட்டு போல என் மனைவி தான் போறான்னு சொன்னால் நமக்கே என்ன செய்யும், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் முடிஞ்சு நமக்கு அப்போ தான் சந்தேகம் ஸ்டார்ட் ஆகும். விளங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றதுனால அது தூய்மை, அதனால அவங்களுக்கு அது பெரிய பாரமாக இருக்கு. சாதாரண ஒரு ஆள் சும்மா போறாள் நிறுத்தி என்ன மனைவி தான் போறாங்கன்னா அப்புறம் என்ன செய்யும், இவரா வந்து என்ன செய்யறாரு தெளிவுபடுத்துறாருன்றது ஒரு பிரச்சனை உண்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றதுனால அவங்களுக்கு கபூர் அலைஹிமா, அது என்ன செஞ்சுட்டு பெரிய பாரமாயிட்டு. ஏன்னா எங்களே ரசூலுல்லாஹ் இப்படி நினைச்சிட்டாங்களே, எங்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பாரமாயிட்டு. இந்த வார்த்தை வருது அதில் மிக முக்கிய. இந்த ஹதீஸ் நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க. கபூர் அலைஹிமா, அவங்க 2 பேருக்கு அது பாரமாக இருந்தது என்றது இந்த செய்தியில் என்ன செய்து, அந்த மாதிரி நடந்தது பாரமாக இருந்தது. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யப்லுகு மினல் இன்சானி மப்லகத்தம். ரத்த நாளங்கள் ஓடுமிடமெல்லாம் என்னது ஷைத்தான் என்ன செய்யறான் மனிதன்கிட்ட இருக்கிறான். வைன்னி ஹஷீது ஐ யக்திஃப ஃபீ குலூபிக்குமா ஷையன், நான் பயந்துட்டேன் உங்களோட உள்ளத்தில் வந்து என்னது ஷைத்தான் ஏதாவது போட்டுருவானோண்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஷீத், நான் பயந்து. அப்போ என்ன எல்லா நேரத்திலும் கூப்பிட்டு வழங்கப்படுத்திருக்கிற அவசியம் இல்லை, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு வழங்கிட்டா. நம்ம பயந்தால் வழங்கிட்டா, நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல இப்படி இன்னைக்கு ஆகிருமோ பயந்தா மட்டும் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் வார்த்தை எப்படி சொல்றாங்க, இன்னி ஹஷீத்து, நான் பயந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரி 2035. ரைட். 5வது பாபா அல் இஜ்திஹாத் ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10ல் வந்து இபாதத் செய்வதற்கு பெரும் முயற்சி எடுத்தல். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல அல் அஷ்ரு, இறுதி 10 வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த மிஸரஹு, தனது ஆடையை கட்டிக்கொள்வார்கள். வஹ்யா லைலஹு, அன்ற இரவு முழுமாக என்ன செய்வாங்க, வாழ வைப்பார்கள், அப்படின்னு என்ன விழித்திருப்பார்கள். வயகத அஹ்ல, குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். முஸ்லிம்ல எப்படி வருதுன்னா ஜத்த வஷத்தல் மிஸர, அதாவது மிகவும் முயற்சி எடுப்பார்கள், தனது கீழாடையை கட்டிக் கொள்வார்கள். வஃபி ரிவாயத்தில் முஸ்லிம், முஸ்லிம்ல இன்னொரு அறிவிப்புல காலத் கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா இஜ்தஹிது ஃபீ கைரிஹி, மாதங்கள்ல ஏனைய காலத்தில் எடுக்காத முயற்சி ரசூலுல்லாஹ் கடைசி 10ல் என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். இதுல ஷத்தல் மிஸர, ஷத்த மிஸர, தனது கீழாடையை கட்டிக் கொள்வார்கள் என்பது ரசூலுல்லாஹ் கட்டித்தானே வைப்பாங்க, அப்பயும் திருப்பி கட்டிக் கொள்வார்கள் ஏன் வருது அப்படின்னா அவ்வளவு இபாதத்தில் ஈடுபடுவார்கள் என்றதுக்கு அடையாளமாக இது என்ன செஞ்சிருக்கும், சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது கீழாடையை கட்டிக் கொள்வார்கள் சொன்னா இபாதத்து விஷயத்தில் அவர்கள் கடும் கவனத்தை என்ன செய்வாங்க, எடுப்பார்கள் அப்படி என்று சொல்லி அர்த்தம். அதுக்காக வேண்டி வரைஞ்சு கட்டிக்கிட்டு ரெடி ஆகிறன்னு சொல்லுவாங்களே,
வரிஞ்சு கட்டிக்கின்னு ரெடியாகி நான் சொல்லி அந்த மாதிரி கருத்தில் இது என்ன செய்திருக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. தன்னோட குடும்பத்தையும் என்ன செய்வார்கள் ரசூலாங்க இரவு முழுதும் அதாவது வாழ வைத்தார்கள் என்ற மாதிரி வரக்கூடிய செய்தி இந்த வார்த்தையில் அவர் வஹ்யா லைலஹு தன்னை இரவை வாழ வைப்பார்கள் என்பது இறுதி பத்தில் தான் என்ன செய்து வரக்கூடிய செய்தியாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். இது புகாரில் 2024, முஸ்லிம்ல 1175. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.